தீபாவளியை முன்னிட்டு பட்டாசுகள் விற்பனையும் களை கட்டியிருக்கிறது. நெல்லையில் பட்டாசு விற்பனை பற்றிய செய்தியாளர் நாகராஜன் அளித்த தகவல்களை பார்க்கலாம். ஜவுளிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் மக்கள் கொடுக்கிறார்களோ அதே போல பட்டாசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பட்டாசு வந்தால் தான் அந்த தீபாவளி என்பது முழுமையடையும் என்கிறார்கள். அதே போல இங்கு பார்க்கலாம் எந்த அளவுக்கு பட்டாசு விற்பனை இருக்கிறது என்பது. இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை இருப்பதை விட இந்த முறை அதிக அளவு, அதாவது கூடுதலாக ரகங்கள் வந்துள்ளதால் அது மக்களை அதிகம் கவர்ந்துள்ளது என்கிறார்கள். அது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்தியன் ஹீரோ, மிஸ்டர் சாம் மற்றும் செவன் ஷாட், கிராக்லிங், அதே போல தரையை சேதப்படுத்தாத நாட்டியதார் என்று சொல்லக்கூடிய தரைச்சக்கர வெடிகள் இப்போ தற்பொழுது இந்த புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார்கள். அதே போல 6 ஷாட், சூப்பர் சோனிக் அவுட் மற்றும் 10,000 வாலா என்று போன்ற ரெகுலராக கிடைக்கக்கூடிய அந்த சரவெடிகளும், அதே போல சிம்ரா, ராகா, எம்பயர், ரசிகா, லகுனா, அரிகா, சிக்ஸா, ராய் ஜாய், கேசுனோ ஜேகம் என்ற பல்வேறு ரகங்களில் புதிய ரக வெடிகள், அதாவது கிஃப்ட் பாக்ஸ்கள் 275 ரூபாயிலிருந்து 1750 ரூபா வரைக்கும் குறைஞ்ச விலையிலும் கிடைக்கிறதுனால மக்களோட அந்த வாங்கும் திறனும் அதே போல கூடுதலாக வாங்கி மற்றவர்களுக்கு கொடுக்கும் அந்த சூழ்நிலையும் ஏற்படுவதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். கடந்த முறைக்கு இந்த முறை எந்த அளவுக்கு இந்த பட்டாசு விற்பனையும் அதே போல அந்த அவர்களோட வாங்கும் திறன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத கேட்டு கேட்கலாம். சார் முத்துக்குமார் இருக்கார், நம்மளோட அவர்கிட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்க, கடந்த முறைக்கு இந்த முறைக்கு எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கு? அதாவது விலையேற்றம்ங்கிறது இருக்கா இல்ல கடந்த முறை மாதிரி இருக்கிறதா? இல்லை, நான் லாஸ்ட் 4 இயர்ஸாக வரேன். இல்லை, லாஸ்ட் டைம் வாங்கின ஐட்டம்ஸ்க்கும் இந்த தடவையும் சேம் ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கேன். மோராலஸ் ரெண்டுமே ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்றுமே இல்லை, அதே ரேட்டு தான் இருக்க மாதிரி இருக்குது. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது, நல்லா இருக்குது. அதனால் வந்திருக்கேன் வாங்குறதுக்கு. பட்டாசு தீபாவளிக்கு முக்கிய இடம் எடுப்பது போல இந்த விலையேற்றம் என்பதும் வெள்ளாதது மக்களிடையே வாங்கும் திறனை அதிகரித்துள்ளது என்று சொல்ல வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நெல்லையிலிருந்து நாகராஜன்.